பொதுத் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் எனதருமை 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, தங்களுடைய பொதுத் தேர்வு ப்ரிப்பரேஷன் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? இன்னும் நமக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 15 டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னால் நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் ப்ரீவியஸ் இயர் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கறதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, தேர்ட் ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சோன்னே ரிமைனிங் இருக்கிற டேஸை 10 to 15 டேஸ் தான் ரிமைனிங் இருக்குது. அந்த டேஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் இன்னும் நீங்கள் படிக்காத இருக்கீங்களோ அதை ஒரு டைம் டேபிள் போடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அந்த டைம் டேபிள் படி கண்டிப்பாக படிங்க. நீங்கள் ஷூராக வந்து வரக்கூடிய பப்ளிக்கில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி உங்களுக்காகவே நம்ம ஸ்டார்ட் பண்ண சேனல் நான் பல டைம் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்லையும் வரக்கூடிய பொதுத்தேர்வு தமிழ்லேருந்து எஸ்எஸ் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் படிக்கிறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டில் ஒரு முக்கியமான கொஸ்டின் தேவைப்படுது, இல்லை டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ் கொஸ்டின் பேப்பர் தான். எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால், ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடிய பிடிஏ கொஸ்டின் 6 பிடிஏ கொஸ்டினும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிகேஷன் 2019 2023 வரைக்கும் பப்ளிகேஷன் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் அப் பண்ணணும். இது மட்டும் இல்லாத நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்ல மோஸ்ட் இப்போ 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ போட்டு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் 2 வீடியோவும் போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின் எல்லாம் படிங்க. அந்த பர்டிகுலரான வீடியோக்கான பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுக்க பயன்படுத்திங்க. ஃபஸ்ட் நம்ம 14 மார்க்கும் புக் பேக்கில் இருக்க சூஸ் ஃபில்லப்ஸ் மேட்ச்சு கிவ் ரீசன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் படிங்க. கண்டிப்பாக 14 எடுத்துடலாம். 2 மார்க் பாருங்கள், எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கேட்டேன். டாலர் இம்பீரியலிசம், வாட் வாஸ் மார்ஷல் பிளான், அதுக்கு திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லிட்ரேச்சர்ஸ், டெக்கான் பிளாட்டியூ, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோல், அதுக்கு டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன், ஒய்எஸ் கோயம்புத்தூர் கால் த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ் நிறைய டைம் கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பைப்லைன் நெட்ஒர்க்கு, இந்த கொஸ்டின் படிங்க. நிறைய பேர் படிக்காத இருப்பீங்க, அதில் படிங்க. நேஷனல் எமர்ஜென்சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட், நெக்ஸ்ட் வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன், வாட் இஸ் மை என்டர்பிரனர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வரைக்கும் கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கம்பல்சரி ஒய் டிட் காந்தி வித்ட்ரா த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், இந்த கொஸ்டின் எல்லாம் படிங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ இதில் புதுசாக கேட்டிருக்கிறது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெங்கால் ரெஸ்பான்ஸ் டு த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு, ஃபங்க்ஷன் அண்ட் டியூட்டிஸ் அண்ட் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். சென்ட்ரல் சொல்லும் போது பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட் படித்து வச்சுங்க. ஸ்டேட் சொல்லும் போது கண்டிப்பாக சிஎம்மும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்னர். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி நல்லா தரவாக படித்து வச்சுங்க. அதுக்கப்புறம் மேப் ஈஸியாக தான் இருக்கும். டைம்லேயே ரொம்ப சிம்பிளாக 1920 to 95 நிறையா ஈவெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 8 மார்க்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் 8 மார்க் தான் கேட்டுக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனும், அதுக்கப்புறம் சிவில் டிசிப்ளின். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா எஸ்எஸ் 8 மார்க் பொறுத்த ஹிஸ்ட்ரியில் மட்டும் தான் கேட்கலாம் ரூல் கிடையாதுப்பா. அந்த கொஸ்டின் ஜாகிரஃபிலையும் வரலாம், எக்கனாமிக்ஸ்லையும் வரலாம், சிவிக்ஸ்லையும் வரலாம். எல்லா கேட்டகரியும் ஒரு எக்ஸாம்பிள் ஜாகிரஃபின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா புயலுக்கு முன்னரும் பின்னரும் மேற்கொள்ள வேண்டிய அந்த சைக்ளோன்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அந்த கொஸ்டினோ, டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டினாக தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேப் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் மேப் ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் அவுட்லைன் மேப் இந்தியா, ஏதாவது ஒரு மேப் நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஸ்டின் தான். ஸோ பப்ளிக்கில் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம் தனியாக கொஸ்டின் பேப்பர் கிடையாது, தமிழ் மீடியம் தனியாக 2 மீடியத்துக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் முதல் தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுப்பாங்க. ஸோ இது திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ அதனால தான் ஒரு கொஸ்டின் பேப்பர் இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு பாருங்க கொஸ்டின் தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 1 மார்க் இப்படி தான் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மிங்கிள் ஆயிருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஸோ பப்ளிக்கில் ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்துருப்போம். 8 பேஜஸில் மேக்ஸிமம் 12 பேஜஸ் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ டோன்ட் வரி. ஸோ இதில் 5 மார்க் பாருங்கள். முஸ்தபா கமல், அதே பிரிட்டன் வுட்ஸ், நெக்ஸ்ட்டு களக்காடு ஃபோரில் ரொம்ப முக்கியம் லக்னோ பேக்ட்டு, ஜாலியன்வாலா பாக். நம்மளோட இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே மறக்க முடியாத ஒரு படுகொலைன்னு ஜாலியன்வாலா பாக் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஜெட் ஸ்ட்ரீம்ஸு, மெக்னீஷியம் தி மைன், இந்த கொஸ்டின் நல்லா படிங்க. தகவல் தொடர்பு, தாமிரபரணி நிறுவ தான். அதுக்கப்புறம் மணிபில்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். மெம்பர் கண்ட்ரிஸ் ஆஃப் சார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவேஷன், வரி ஏய்ப்பை பற்றி கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஃபில்லப்ஸ் நல்லா தெரிஞ்சாங்க சாய்ஸ் விட்டுங்க. மீதி மற்றபடி இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட். பல்நோக்கு திட்டம்,
திட்டம், கனிம பரவலை விவரித்தல் கேட்காத கொஸ்டின், தமிழ்நாட்டின் கனிம தட்மீன்ஸ் பிரிங் அவுட் த மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு. ஸோ கண்டிப்பாக படிங்க. பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்ய ஒப்பேக் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுங்க. நாட்டு வருமானம், டைரக்ட் இன்டைரக்ட் டேக்ஸு, அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1930 to 1950 வரைக்கும் இருக்கிற காலக்கோடு. நெக்ஸ்ட் 8 மார்க் கொஸ்டின் இந்திய பிரிவினைக்கு பின்னால் இருந்த காரணங்களை விவாதிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எப்பவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் படிப்பீங்க. ஒன்று வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ண பரமஹம்சர், 19ஆம் நூற்றாண்டு சிறுத்தைவாதிகள், அதுக்கப்புறம் கொஸ்டின் சொல்லும்போது காந்தியடிகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தான் அடிக்கடி. அதே ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபை பற்றி தான். ஸோ இந்த கொஸ்டினும் கண்டிப்பாக நீதி கட்சியின் தோற்றம் இதுவும் கேட்டிருக்கேன் நிறைய டைம். அதுக்கப்புறம் மேப் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் ஒன்று பிரச்சனை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 2020 இருந்த 3ஆம் திருப்பதி 2020 கேட்ட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் ஆன்சர் நம்ம எதுவும் மார்க் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள். ஸோ 14 1 நெக்ஸ்ட் 2 மார்க் பதுங்கு குளிப்போர் முறை, முத்து துறைமுகம், தன்னாட்சி, ஓம் ரூல் இயக்கத்தின் குறிக்கோள், ஆக்கப்புறம் ஈவேரான் பங்களிப்பு, அதிக மழை பெறும் பகுதிகள், இடம்பெயர்வு என்றால் என்ன, தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகள், தமிழ்நாட்டின் முக்கிய பல்நோக்கு திட்டங்கள், தோட்டப்பயிர்கள், ரீட் பெட்டிஷன், இந்தியன் அண்டை நாடுகளின் பெயர்கள், உலக வர்த்தக அமைப்பு, விவசாயத்தின் ஊதியங்கள் ஏன் குறைவாக உள்ளன, சைமன் குழு புறக்கணிப்பட்டது ஏன், ஒய் டேட் சைமன் வித்ரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மார்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் இந்த 28 கொஸ்டின் எதெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா குயிலி, நீங்கள் புக்கின் சைடில் படிக்கணும், குயிலி படிக்கணும். அதே மாதிரி வந்து திருப்பூர் குமரன், அன்னி பெசன்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் சபை, தமிழ் மறுமலர்ச்சி தோற்றம் வளர்ச்சி குறித்து ஒரு கட்டம். இது 8 மார்க்லேயே வரும். தீபகற்ப சாலைகள், சாலை பாதுகாப்புல அடிப்படை உரிமைகள், பஞ்சசீல கொள்கை. அது பஞ்சசீல கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லேயே வரும். நாட்டு வருமானம், கருப்பு பிளாக் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும். டைம் லைன் ஈஸியாக கூட 42 வந்து பார்த்தீங்கன்னா மேப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பன்னாடு சங்கத்தின் பணிகள் யூஎன் சொல்லுவோம். அது காந்தி இயக்கத்தின் ஒரு சிறந்த உதாரணம் சட்டமறுபீக்கம் குறித்து வந்து விரிவாக கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா, அவுட்லைன் மேப் தமிழ்நாடு. இது தமிழ் மீடியம் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன் மோர் இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். 2020 இப்போ 2022 கொஸ்டின் பேப்பர்லாம் 2023 2021 ஆனால் 2020 எப்படி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டிவிஷன் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான். 14 1 மார்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. மார்க் பண்ணி பாருங்கள். 2 மார்க் பாருங்கள். 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ராமலிங்க அடிகள், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்டுவெல். இந்த கொஸ்டின் படிக்கணும். நிறைய பேர் படிக்காத மார்க் பண்ணி படிங்க. சுவாமி விவேகானந்தர். நெக்ஸ்ட் வந்து ஹெவி ரெயின்ஃபால், பவுண்டரிஸ் ஆஃப் தமிழ்நாடு, மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட், குளோபல் குரூப்பிங்ஸ் இன் விச் இந்தியா இன் மெம்பர். நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் கண்டிப்பாக படிப்பீங்க. நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், என்டர்பிரனர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த அப்ளைடு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட். இந்த கொஸ்டின் கேட்காத கொஸ்டின் மார்க் பண்ணி படிங்க. அதே மாதிரி வந்து பில்லப்ஸு. நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூஎன், எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் மறைமலை அடிகள் டு த தமிழ் ரெனிசன்ஸ். இது கேட்காத கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணி படிங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கன்ஃபார்மாக படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் த எஃபர்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. நெக்ஸ்ட் கம்பேர் த சால் சத்தியாகிரக எக்ஸ்டென்சஸ் இன் தமிழ்நாடு. இது கேட்காத கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். அவுட்லைன் மேப் தமிழ்நாடு, அவுட்லைன் மேப் இந்த பிளேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் 14 1 மார்க் அப்படியே பார்த்துட்டு வாங்க. கம்பேரிசன் பண்ணும்போது வந்து மார்க் பாருங்கள். ஸோ 5 மார்க்கு இதில் நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பரோட தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியம் வெர்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் த ஒர்க் டன் த லீக் ஆஃப் நேஷன் பாயிண்டிங் அவுட் ஆஃப் த ரீசன் ஃபார் இட்ஸ் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் அஸ் த டைப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் த காந்தி கண்டிப்பாக. நெக்ஸ்ட் மேப் வந்து பார்த்தா அவுட்லைன் தமிழ்நாடு, அவுட்லைன் ஸோ எய்தர் ஆர் சாய்ஸ் தான். ஸோ ஓவராலாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 5 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சில கொஸ்டின் வந்து ஒமிட்டட் சிலபஸ் வந்து கேட்டிருக்காங்களே சார் நினைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து படிச்ச கொஸ்டின் நல்லா ரீகால் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். ஓனாக எழுதிக்கலாம். ஓனால எழுத முடியாது. கான்செப்ட் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத சரியாக எக்ஸாக்டாக எழுதணும். வேர்ட்ஸ் அண்ட் நியூ வேர்ட்ஸ் அப்போ எழுதி பாருங்கள். 1000 டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எஸ்எஸ் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ் படிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழினா நீங்கள் முதல்ல மைண்ட் செட் பண்ணி எந்த கொஸ்டின் மெமரி ஆகலையோ அந்த மார்னிங் டைம் எந்திரிச்சு படிங்க. ஷூராக உங்களுக்கு வந்து ஈஸியாக மெமரி ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாத ஒரே ஒரு டைம் என்ன எழுத ட்ரை பண்ணி பாருங்கள். படித்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நல்லா எழுதலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினெட்லி வில் எக்ஸ்பிளைன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்காக தான் இந்த இவ்வளோ கொஸ்டின் பேப்பர் நம்மளோட சேனல் GR Success TC அப்லோட் பண்ணியிருக்கோம். பயன்படுத்திக்கங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success TC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success TC. Still now, thank you all.